இப்போ கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நீங்க ஒரு அமைதியான மலை பிரதேசத்தில் முகாமிட்டு இருக்கிறீர்கள். ஒரு நல்ல ஓய்வுக்காக. ஆமாம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் கடுமையான சளியிலிருந்து, அதாவது உடல் நலம் சரியில்லாத நிலையிலிருந்து மீண்டு வர ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். திடீரென்று என்ன நடக்கிறது? திடீரென்று உங்களோடு இருப்பவர்களிடம் நான் இப்போ பல மைல்களுக்கு அப்பால் இருக்கும் ஒருவரின் மரணப்படுக்கைக்கு நேரில் சென்று வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. ஓ, இது கேட்கவே ரொம்ப விசித்திரமா இருக்கே. ஆமாம், சிறிது நேரம் கழித்து என்ன சொல்றது, நீங்கள் சொன்ன அந்த மரணம் உண்மையாகவே நடந்திருக்கிறது என்பதும் உறுதியாகிறது. இது ஏதோ ஒரு அறிவியல் புனைகதை திரைப்படத்தின் காட்சி போல தோன்றலாம், இல்லையா? கண்டிப்பா, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர மாதிரி தான் இருக்கு. ஆனால் பாத்தீங்கன்னா, இது வரலாற்றில் உண்மையாகவே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த வரலாற்று பதிவுகளின் மீதான ஒரு ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆமாம், இந்த ஆழமான அலசல் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. இன்று நம்மிடம் உள்ள ஆதாரங்கள் அனைத்தும் டான் போஸ்கோ என்ற ஒரு வரலாற்று நபரின் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை பற்றியது. இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த தேதிகளா? சரியா சொல்லிங்க. நாம் பார்க்க போகும் அனைத்து நிகழ்வுகளும் வெவ்வேறு ஆண்டுகளில், அதாவது 1861 முதல் 1885 வரை நடந்திருந்தாலும் அவை அனைத்தும் சரியாக ஜூலை 18 என்ற ஒரே தேதியில் நடந்திருக்கின்றன. அது ஒரு நம்ப முடியாத ஒற்றுமைதான். இப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாயாஜால தரிசனம், உலகளாவிய திருச்சபையின் மிகப்பெரிய கொள்கை முடிவுகள் மற்றும் உள்ளூர் அரசியல் அதிகார மோதல்கள் என முற்றிலும் சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எப்படி இந்த ஒரு மனிதனின் வாழ்வில் மட்டும் பின்னி பிணைந்துள்ளன என்பதைத்தான் இன்று நாம் முழுமையாக ஆராயப் போகிறோம். இதை பற்றி பேசும்போது எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. அந்த ஆர்வம் எனக்கும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தரவுகளை பார்க்கும்போது உங்களோடு சேர்ந்து நானும் ஆச்சரியப்படுகிறேன். ஒரு மனிதனின் வாழ்க்கையை எத்தனை முரண்பாடுகளை கொண்டது என்று தோணுது. ஆமாம், வெளியிருந்து பார்க்கும்போது முரண்பாடுகள் அதிகம்தான். அதாவது நாம ஒருவரை ஆன்மீகவாதி அல்லது ஞானி என்று முத்திரை குத்திவிட்டால் அவர் எப்போதுமே கண்களை மூடிக்கொண்டு உலகத்தை விட்டு விலகியிருப்பார் என்றுதான் நினைக்கிறோம். ஒரு துறவி போல, இல்லையா? அதேதான். ஆனால் இந்த ஜூலை 18 குறிப்புகள் அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி எப்படி நிஜ உலகின் கடுமையான நிர்வாக சிக்கல்களையும் திருச்சபையின் அரசியலையும் நேருக்கு நேர் சந்தித்தார் என்பதை காட்டுகின்றன. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதை முழுமையாக புரிந்து கொள்ள இப்போ நாம அந்த வரலாற்று பின்னணியை, அதாவது 19ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சரி, அப்படியானால் நாம முதலில் 1861ஆம் ஆண்டிற்கு பயணிப்போம். ஜூலை 18, 1861. டான் போஸ்கோ செயின்ட் இக்னேஷியஸ் ஆலயத்தின் மலைப்பகுதியில், அதாவது அந்த ஷ்ரைன் பகுதியில் தனது வருடாந்திர ஆன்மீக தியானத்தில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீட்ரீட். ஆமாம், அந்த அமைதியான மலைக்காற்று அவரது உடல் நலத்தை மேம்படுத்துகிறது. இதை பற்றி செவாலியர் ஃப்ரெட்ரிக் ஒரேக்லியா என்பவர் தந்தை விக்டர் அலெசோனாட்டிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? அவர் உடல் நலம் தேறி வருகிறார், மழை காற்று அவருக்கு உதவுகிறது அப்படின்னு ரொம்பவும் சாதாரணமான ஒரு தகவல் அந்த செய்தி. சரி, இப்போ என் கேள்வி என்னன்னா, ஒரு ஆன்மீக தலைவரை பற்றி படிக்கும்போது இப்படி ஒரு சாதாரண சளி, காய்ச்சல், மழை காற்று என்றெல்லாம் படிப்பது கொஞ்சம் விசித்திரமாக இல்லையா? அது விசித்திரமாக தோன்றலாம், ஆனால் அதுதான் யதார்த்தம். உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய ஆன்மீக தலைவராக இருந்தாலும் அவருக்கும் உடல் ரீதியான சோர்வு வரும், ஓய்வு தேவைப்படும். அது மனித இயல்பு தானே? கண்டிப்பா. இந்த 1861 குறிப்பு நமக்கு உணர்த்துவது டான் பாஸ்கோவின் மனிதத்தன்மையை. அவர் தொடர்ச்சியான வேலைகளுக்கு மத்தியில் இயற்கையோடு இணைந்து தன்னை அவர் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியிருந்தது. அதாவது ஒரு ரீசார்ஜ் பண்ற மாதிரி. சரியாக சொன்னீர்கள். இது வரலாற்றில் ஒரு சாதாரணமான அடிக்குறிப்பு போல தோன்றலாம், ஆனால் அடுத்த ஆண்டே இதே இடத்தில் நடக்கப் போகும் ஒரு மாபெரும் நிகழ்வை புரிந்து கொள்வதற்கு இந்த சாதாரண மனிதன் என்ற பிம்பம் நமக்கு மிகவும் அவசியமானது. ஒரு நிமிஷம் இருங்க. மலைக்காற்று தேவைப்படும் ஒரு சாதாரண மனிதர் என்று சொல்லிட்டு அடுத்த ஆண்டே அவர் எப்படி இயற்பியல் விதிகளையும் மீறினார் என்பதை பற்றி பேசப் போகிறீர்களா? ஆமா, அதுதான் அந்த சுவாரஸ்யமே. இது எப்படி சாத்தியம்? ஏனென்றால் அடுத்த ஆண்டு, அதாவது 1862 ஜூலை 18, அதே செயின்ட் இக்னேஷியஸ் ஆலயம், மீண்டும் அவர் அதே மலைப்பகுதியில் தியானத்தில் இருக்கிறார். ஆனால் இந்த முறை பல மைல்களுக்கு அப்பால் கியாரி என்ற இடத்தில் 18 வயதான பெர்னார்ட் கேசலெக்னோ என்ற ஒரு சிறுவன் மரணமடைகிறான். ரொம்ப சோகமான நிகழ்வு. ஆமா, ஆனால்
டான் போஸ்கோ தன்னுடன் தியானத்தில் இருந்த சிறுவர்களிடம் வந்து அந்த சிறுவனின் இறுதி நிமிடங்களில் பல மைல்கள் தாண்டி அவனது படுக்கைக்கு அருகில் தான் நேரில் இருந்ததாக கூறுகிறார். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை பின்னர் அந்த சிறுவனின் தந்தையும் உறுதிப்படுத்துகிறார். இதை படிக்கும்போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? இது என்ன சொல்றது, 19ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் அல்லது மொபைல்ல வர ஒரு புஷ் நோட்டிபிகேஷன் போல இருக்கிறதே அப்படின்னு தோன்றியது. நல்ல ஒரு ஒப்பீடு. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரவில்லையா? சாதாரண உடல்நலம் பற்றிய தகவல்களுக்கு மத்தியில் வந்து இப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் எப்படி வரலாற்று பதிவுகளில் இவ்வளவு சாதாரணமாக எந்த ஒரு ஆச்சரியமுமின்றி இடம்பெறுகின்றன? உங்க கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். நீங்க சொன்ன அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் ஒப்பீடு பாத்தீங்கன்னா மிகச் சரியா பொருந்துகிறது. உண்மையாவா? ஆமா, இந்த நிகழ்வை ஆன்மீக வரலாற்றில் இரு இடங்களில் ஒரே நேரத்தில் இருப்பது, அதாவது பைலோகேஷன் அல்லது தூரத்து நிகழ்வுகளை அறியும் திறன் அப்படின்னு சொல்வார்கள். பைலோகேஷன், சரி. இது ஏன் வரலாற்று பதிவுகளில் சாதாரணமாக இடம்பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வந்து நீங்க அந்த மக்களோட மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அவங்க அதை எப்படி பார்த்தாங்கன்னு சொல்றீங்க? ஆமாம், 1862இல் வாழ்ந்த மக்களுக்கும் டான் பாஸ்கோவோடு இருந்தவர்களுக்கும் அவர் ஒரு அசாதாரணமான நபர் என்பது முன்பே தெரிந்திருந்தது. அவருக்கு வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட தரிசனங்கள் கிடைப்பது இது முதல் முறை அல்ல. ஓ, இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கா? கண்டிப்பா. எனவே அவர் இதை கூறியபோது அவர்கள் அதை ஒரு வித்தையாகவோ மேஜிக்காகவோ பார்க்கவில்லை. அவரது ஆன்மீக ஆழத்தின் வெளிப்பாடாகவே பார்த்தார்கள். அங்கே ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தது. ஆனாலும் எனக்கு இது ஆச்சரியமாக தான் இருக்கிறது. ஒரு பக்கம் வந்து அவருக்கு சளி பிடித்திருக்கிறது, மழைக்காற்று தேவை என்று கடிதம் எழுதுகிறார்கள். மறுபக்கம் பாத்தீங்கன்னா அவர் பல மைல்களுக்கு அப்பால் டெலிபோர்ட் ஆகிவிட்டார் என்று குறிப்பு எழுதுகிறார்கள். இரண்டையும் எந்த ஒரு தடையுமின்றி ஒரே மூச்சில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதுதான் அந்த காலத்து பதிவுகளின் சிறப்பு. சரி, சாதாரண உலக விதிகளையே மதிக்காத என்ன சொல்றது, இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஆன்மீகவாதி கண்டிப்பான விதிகளை விரும்ப மாட்டார் என்றுதானே நீங்க நினைப்பீர்கள்? பொதுவா அப்படிதான் தோணும். ஆனால் அதுதான் இல்லை. இதுவே நம்மை அடுத்த குறிப்பிற்கு அழைத்துச் செல்கிறது. நாம இப்போ 1870ஆம் ஆண்டிற்கு போகலாம். உலகளாவிய திருச்சபையின் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்கப்பட்ட நாள் அது. சரியாக சொன்னீங்க. இதுவரை ஒரு தனி மனிதரின் ஆன்மீக அனுபவத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த நாம் இப்போ ஒரு மாபெரும் நிறுவனத்தின் வரலாற்று பக்கங்களுக்கு செல்ல போகிறோம். ஜூலை 18, 1870 வாட்டிக்கன் கவுன்சிலின் 4வது அமர்வில் வந்து போப் 9ஆம் பயஸ் ஒரு மிகப்பெரிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுகிறார். அதுதான் போப்பின் தவறாமை கோட்பாடு, அதாவது டாக்மா ஆஃப் பாப்பல் இன்ஃபாலிபிலிட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு இறையியல் கொள்கை இது. டான் போஸ்கோ இதை கேள்விப்பட்டதும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார். தனது மாணவர்களுடன் இணைந்து இந்த செய்தியை கொண்டாடுகிறார். அவரது மாணவரான பால் அல்பரா வந்து இதற்காக ஒரு சிறப்பு பாடலையே இயற்றுகிறார். ஆமா, ஒரு பெரிய கொண்டாட்டமே நடந்திருக்கு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். போப்பின் தவறாமை கோட்பாடு என்றால் என்ன? போப் என்பவர் காலையில் சாப்பிடும் உணவை தேர்ந்தெடுப்பதில் கூட எந்த தவறும் செய்ய மாட்டார் என்றா இதற்கு அர்த்தம்? இதை ஏன் ஒரு பெரிய விஷயமாக கொண்டாடினார்கள்? இல்ல, நீங்க நினைப்பது போல அது அன்றாட விஷயங்களுக்கானது அல்ல. அப்படியா? பின்ன இது எதை குறிக்குது? போப்பின் தவறாமை கோட்பாடு என்பது அவர் ஒரு மனிதராக எந்த தவறுமே செய்ய மாட்டார் என்பதல்ல. இது ஒரு மிக குறிப்பிட்ட இறையியல் கொள்கை. சரி. அதாவது ஒட்டுமொத்த திருச்சபையின் தலைவராக இருந்து போப் அவர்கள் விசுவாசம் மற்றும் ஒழுக்க நெறிகள் குறித்து வந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடும்போது அதில் எந்த பிழையும் இருக்காது என்பதுதான் இதன் அர்த்தம். ஓ, அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளில் மட்டும்தானா? ஆமாம், இது ஒரு அன்றாட வாழ்க்கை வழிகாட்டுதல் என்று சொல்ல முடியாது. இது திருச்சபையின் அடித்தளத்தை உறுதிப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய சட்ட பாதுகாப்பு. சரி, அது இப்ப எனக்கு புரிகிறது. ஆனால் எனது முரண்பாடான கேள்வி இதுதான். கேளுங்க. 1862இல் விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாயாஜால தரிசனத்தை கண்டவர் டான் போஸ்கோ. எல்லைகளுக்கோ நேரத்திற்கோ கட்டுப்படாத ஒரு ஆன்மீகவாதி. உண்மைதான். அப்படிப்பட்ட ஒருவர் வந்து திருச்சபையின் இந்த மிக கடுமையான அதிகாரப்பூர்வமான ஒரு சட்ட திருத்தத்திற்காக ஏன் இவ்வளவு மகிழ்ச்சி அடைய வேண்டும்? ஒரு சுதந்திர பறவை இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்தின் அதிகார மையப்படுத்தலை ஆதரிப்பது முரண்பாடாக இல்லையா? இதை முரண்பாடு என்று சொல்வதை விட ஒரு வரலாற்று தேவை என்று சொல்லலாம். வரலாற்று தேவையா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. நீங்க 19ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய சூழலை பார்க்க வேண்டும். அந்த காலகட்டம் பெரும் அரசியல் மற்றும் சமூக மாற்றங்களை கொண்டிருந்தது. நிறைய கிளர்ச்சிகள் நடந்த நேரம்.
ஆமாம், இத்தாலி ஒருங்கிணைக்கப்பட்டு வந்தது. திருச்சபை தனது பல பாரம்பரிய நிலப்படுதிகளையும் அரசியல் அதிகாரங்களையும் இழந்து கொண்டிருந்தது. நாலா பக்கத்திலிருந்தும் திருச்சபைக்கு சவால்கள் வந்து கொண்டிருந்தன. ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான். இந்த சூழலில் டான் போஸ்கோவை பொறுத்தவரை அவரது தனிப்பட்ட தரிசனங்கள் அவருக்கு அக ஒளியை கொடுத்திருக்கலாம். ஆனால் உலகெங்கிலும் உள்ள மக்களை ஒன்றிணைக்க அவர்களுக்கு ஒரு உறுதியான மாறாத வழிகாட்டுதல் தேவை என்று அவர் ஆழமாக நம்பினார். அதாவது வெளியே நடக்கும் அரசியல் குழப்பங்களுக்கு மத்தியில் உள்ளே ஒரு அசைக்க முடியாத தலைவர் தேவை என்று அவர் நினைத்தாரா? மிகச் சரியாக. அவர் ஒரு நிறுவனத்தின் கட்டமைப்பை வெறுக்கவில்லை. தனிப்பட்ட ஆன்மீக அனுபவங்கள் மட்டுமே சமூகத்தை வழிநடத்த போதாது என்பதே அவர் உணர்ந்திருந்தார். லாஜிக்கா தான் இருக்கு. ஒரு மிகப்பெரிய கப்பல் புயலில் சிக்கும்போது அதற்கு ஒரு உறுதியான மாலுமி தேவை அல்லவா? போப் 9ஆம் பயஸ் அந்த அதிகாரப்பூர்வ கோட்பாட்டை அறிவித்த போது அந்த மாலுமிக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிகாரமாக அதை டான் போஸ்கோ பார்த்தார். வாவ், அருமையான விளக்கம். அதனாலதான் அதை தன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றிகளில் ஒன்றாக கருதி அவர் கொண்டாடினார். அப்படியானால் அவர் வெறும் கனவு காண்பவர் மட்டுமல்ல, உலக நடப்புகளை உற்று நோக்கும் ஒரு யதார்த்தவாதியும் கூட. சந்தேகமே இல்ல. ஆனால் இந்த இடத்தில் எனக்கு இன்னொரு கேள்வி எழுகிறது. உயர்மட்ட தலைவர்களை ஆதரிப்பது என்பது எப்போதுமே எளிது. ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கும் நடுத்தர மட்ட அதிகாரிகளுடன், அதாவது மிடில் மேனேஜ்மெண்ட் கூட வேலை செய்வது என்பது முற்றிலும் வேறுபட்டது இல்லையா? அது ஒரு தனி கலைதான். ஆமாம். போப்பை ஆதரித்த டான் போஸ்கோ உள்ளூர் அதிகாரிகளுடன் எப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்த்தால் நாம அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம். இப்போ 1882ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதிக்கு வருவோம். ஆமாம், உலகளாவிய கொள்கைகளை ஆதரிப்பது வேறு, உள்ளூர் அளவில் தமக்கு மேலதிகாரியாக இருக்கும் ஒருவரோடு செயல்படுத்துவது என்பது வேறு. இது மிகவும் சிக்கலான ஒரு ராஜதந்திர விளையாட்டு. அந்த ராஜதந்திர விளையாட்டின் உச்சக்கட்டத்தை தான் நாம 1882இல் பார்க்கிறோம். இந்த முறை போப் 13ஆம் லியோ உள்ளே வருகிறார். ஒரு புதிய போப். ஆமாம், அவர் செலேஷியர்களுடன், அதாவது டான் பாஸ்கோவின் அமைப்புக்கும் உள்ளூர் நிர்வாகத்திற்கும் இடையிலான நீண்டகால மோதலை தீர்க்க ஒரு சமரசத்தை கொண்டு வருகிறார். இதற்கு அக்காமடேஷனோ என்று பெயர். இது ரொம்ப பிரபலமான ஒரு சமரசம். இந்த சமரசத்தின் ஒரு பகுதியாக டான் பாஸ்கோ ஜூலை 18 அன்று பேராயர் காஸ்டால்டிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் 1877இல் பேராயர் காஸ்டால்டி அவரை பதவி நீக்கம், அதாவது சஸ்பென்ஷன் செய்வதாக மிரட்டி எழுதிய 2 கடிதங்களை டான் பாஸ்கோ அவருக்கே திரும்ப ஒப்படைக்கிறார். இது எனக்கு புரியவில்லை. தன்னிடம் இருக்கும் ஒரு முக்கியமான ஆதாரத்தை எதற்காக அவர் திரும்ப கொடுக்க வேண்டும்? இது ஒரு ஆன்மீகவாதி செய்யும் காரியமாக தெரியவில்லையே. ஒரு கார்ப்பரேட் வழக்கறிஞரை போலல்லவா அவர் செயல்படுகிறார். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றது, பதவி நீக்கம் அல்லது சஸ்பென்ஷன் என்பது 19ஆம் நூற்றாண்டு திருச்சபையில் எவ்வளவு பெரிய ஆயுதம் என்பதுதான். அப்படியா? அது அவ்வளவு பெரிய விஷயமா? கண்டிப்பா. ஒரு பாதிரியார சஸ்பெண்ட் பண்ணா அவரால திருப்பலி நிறைவேற்ற முடியாது, அவரது ஆன்மீக பணிகளை செய்ய முடியாது. அது ஒரு சமூக மற்றும் ஆன்மீக ரீதியான மரணத்துக்கு சமம். ஓ, அப்போ அது ரொம்ப சீரியஸான விஷயம். ஆமா, பேராயர் காஸ்டால்டி ஒரு காலத்தில் டான் போஸ்கோவின் நண்பராக இருந்தவர்தான். ஆனால் அவர் அதிகாரத்திற்கு வந்ததும் செலேசியர்கள் தன்னிச்சையாக செய்யப்படுவதாக நினைத்து இருவருக்கும் இடையே இந்த அதிகார மோதல் வெடித்தது. ஆக அந்த 2 கடிதங்களும் டான் போஸ்கோவை மிரட்டுவதற்காக எழுதப்பட்டவை. அதை அவர் ஏன் திரும்ப ஒப்படைத்தார்? ஏனென்றால் டான் போஸ்கோ இந்த மோதலை ஒரு ஈகோ பிரச்சனையாக பார்க்கவில்லை. போப் 13ஆம் லியோ தலையிட்டு ஒரு சமரசத்தை கொண்டு வந்தபோது டான் போஸ்கோ அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறார். சரி, அந்த கடிதங்களை திரும்ப கொடுப்பது என்பது ஒரு குறியீடு. பழைய பகைகளை நாம் மறந்து விடுவோம், உங்களுக்கு எதிராக என்னிடம் இருக்கும் இந்த ஆதாரங்களை நானே அழித்து விடுகிறேன் என்பதை காட்டும் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நகர்வு அது. ஒரு சமாதான கொடி தூக்குற மாதிரி. சரியா சொன்னீங்க. அவர் அங்கே ஒரு வழக்கறிஞரை போல வழக்கை வெல்ல நினைக்கவில்லை, ஒரு தலைவராக பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர நினைத்தார். ஆஹா, இது நம்பவே முடியாத ராஜதந்திரம். ஒரு பக்கம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தரிசனங்கள் கிடைக்கின்றன, மறுபுறம் அவர் தனது மேலதிகாரியின் கோபத்தை தணிக்க சமரச ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். இதுதான் அவரது ஆளுமையின் சிறப்பு. இதைவிட ஒரு மனிதனின் வாழ்க்கையில் என்ன முரண்பாடு இருக்க முடியும்? சரி, அவர் இந்த உள்ளூர் அதிகாரிகளுடன் மட்டும்தான் மல்லு கட்டி கொண்டிருந்தாரா என்று பார்த்தால் அதுவும் இல்ல. 1883இல் நடக்கும் மற்றொரு ஜூலை 18 நிகழ்வு இதை இன்னும் சுவாரஸ்யமாக்குகிறது. 1883இல் என்ன நடந்தது என்று நீங்கள் கூறும்போது அதை கேட்பவர்களுக்கு அதன் முக்கியத்துவம் புரியும். 1883இல் டான் பாஸ்கோ ஆஸ்திரியாவில் மரணப்படுக்கையில் இருந்த சாம்போர்ட் பிரபுவை, அதாவது கவுண்ட் ஆஃப் சாம்போர்ட், சந்திக்க ஒரு அவசர பயணம் மேற்கொள்கிறார். அந்த பயணத்தை முடித்துவிட்டு
அவரும் தந்தை ருவாவும் சரியாக ஜூலை 18 மாலை 6 மணிக்கு டூரின் திரும்புகிறார்கள். இதுவரை ஒரு பயணக்குறிப்பு போல தோன்றலாம். ஆனால் ஒரு ஆன்மீகவாதி ஏன் ஆஸ்திரியா வரை சென்று ஒரு பிரபுவை சந்திக்க வேண்டும்? இதற்கும் திருச்சபை அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? இதை புரிந்து கொள்ள நம்ம சாம்போர்ட் பிரபு யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் பிரான்ஸ் நாட்டின் அரச பதவிக்கு உரிமை கோரிய ஒரு மிக முக்கியமான நபர். ஓ, அரச குடும்பத்தை சேர்ந்தவரா? ஆமாம், ஐரோப்பிய அரசியலில் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்தியவர் அவர். இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண இத்தாலிய கிராமத்தில் பிறந்த டான் பாஸ்கோ மரண தருவாயில் இருக்கும் ஒரு பிரெஞ்சு அரச குடும்பத்து நபருக்கு ஆன்மீக வழிகாட்டுதல் வழங்க ஆஸ்திரியா வரை செல்கிறார் என்றால் அவரது செல்வாக்கு எவ்வளவு தூரம் பரவி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. ஓஹோ, அப்படி என்றால் அவர் வெறும் உள்ளூர் பாதிரியார் மட்டுமல்ல, ஐரோப்பாவின் உயர்மட்ட அரசியல்வாதிகளுடனும் தொடர்பில் இருந்திருக்கிறார். ஆமா, ஒரு இன்டர்நேஷனல் ஃபிகர் மாதிரி. இப்போ புரிகிறது ஏன் அந்த உள்ளூர் பேராயர் காஸ்டால்டுக்கு இவர் மீது இவ்வளவு கோபம் வந்தது என்று. தங்களுக்கு கீழ் வேலை பார்க்கும் ஒருவர் சர்வதேச அளவில் அரச குடும்பங்களோடு நேரடியாக தொடர்பு வைத்திருந்தால் எந்த ஒரு நடுத்தர மேலாளருக்கும் கொஞ்சம் பாதுகாப்பற்ற உணர்வு வரத்தானே செய்யும். மிகச் சரியாக கணித்தீர்கள். உள்ளூர் அதிகாரிகளுக்கு டான் பாஸ்கோ ஒரு சவாலாக தெரிந்தார். அவர் திருச்சபையின் விதிகளுக்கு கீழ்ப்படிந்தாலும் அவரது மக்கள் செல்வாக்கும் உயர்மட்ட தொடர்புகளும் உள்ளூர் தலைவர்களுக்கு ஒருவித அச்சுறுத்தலாக இருந்தன. அது இயல்புதான். ஆனால் பாத்தீங்கன்னா, இந்த பகைமை இறுதி வரை தொடரவில்லை என்பதுதான் இதில் இருக்கும் அழகு. ஆம், அதுதான் எனக்கு மிகுந்த நிம்மதியை தருகிறது. ஏனென்றால் நமது கடைசி ஆதாரமான 1885ஆம் ஆண்டின் ஜூலை 18 குறிப்பு எல்லாவற்றையும் ஒரு நேர்மறையான முடிவுக்கு கொண்டு வருகிறது. அந்த குறிப்பு எதை பற்றியது? இந்த முறை பினொரோலோவின் பிஷப் பிலிப் சியஸா தனது நன்றியை தெரிவித்து ஒரு கடிதம் எழுதுகிறார். அதில் டான் பாஸ்கோ உடல்நலம் பெற தனது சொந்த வில்லாவையே பயன்படுத்திக் கொள்ள அவர் அழைப்பு விடுக்கிறார். ஒரு விஐபி சலுகை. ஆமாம், இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? இது கார்ப்பரேட் உலகில் சில வருடங்களுக்கு முன்பு உங்களை வேலையை விட்டு நீக்க நினைத்த அதே நிர்வாகம் இப்போ உங்கள் அருமையை புரிந்து கொண்டு உங்களுக்கு நிர்வாகத்தின் உச்சபட்ச சலுகைகளை வழங்குவது போல இருக்கிறது. எக்ஸிகியூட்டிவ் லவுஞ்ச் ஆக்சஸ் மாதிரி. அதேதான். ஒரு காலத்தில் உள்ளூர் அதிகாரிகளால் சஸ்பென்ஷன் மிரட்டல் விடுக்கப்பட்ட ஒரு மனிதர் இப்ப அதே போன்ற உள்ளூர் பிஷப்களால் மதிக்கப்படுகிறார். தங்களின் சொந்த இடத்தையே விட்டு கொடுக்கும் அளவுக்கு நிலைமை எப்படி மாறியது? இதுதான் காலத்தின் சக்தி மற்றும் டான் பாஸ்கோவின் தொடர்ச்சியான நேர்மையான பணிகளின் பலன். 1877 இருந்த எதிர்ப்பு பாத்தீங்கன்னா 1885 ஆழமான மரியாதையாக மாறியிருக்கிறது. அது எப்படி சாத்தியமாச்சு? அவர் முரட்டுத்தனமாக புரணவில்லை, கடிதங்களை திருப்பி அளித்து சமரசம் செய்து கொண்டார் இல்லையா? அந்த ராஜதந்திரமும் பணிவும் அவர் செய்த பிரம்மாண்டமான சமூக பணிகளும் இறுதியில் அவருக்கு அங்கீகாரத்தை பெற்று தந்தன. அது ஒரு பெரிய பொறுமைதான். கண்டிப்பா. ஆரம்பத்தில் அவரை ஒரு அச்சுறுத்தலாக பார்த்த திருச்சபை அதிகாரிகள் காலப்போக்கில் அவர் திருச்சபைக்கு செய்யும் பங்களிப்பை முழுமையாக புரிந்து கொண்டார்கள். இது ஒரு தனிநபரின் பிடிவாதத்திற்கும் நிறுவனத்தின் விதிகளுக்கும் இடையே நடந்த போராட்டம் அல்ல. பின்னே அதென்ன? ஒரு புதிய பார்வை பழைய கட்டமைப்போடு தன்னை எப்படி பக்குவமாக இணைத்துக் கொண்டது என்பதற்கான மிகச்சிறந்த சான்று இது. எவ்வளோ அற்புதமான ஒரு பயணம். இன்று நாம விவாதித்த இந்த வெவ்வேறு ஆண்டுகளின் ஜூலை 18 தேதிகளை ஒன்றாக சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான மனிதரை பார்க்க முடிகிறது. ஆமாம், பல்வேறு பரிமாணங்கள் கொண்ட மனிதர். சளியால் பாதிக்கப்பட்டு மழைக்காற்றை சுவாசிக்கும் ஒரு சாதாரண மனிதனாக தொடங்கி இயற்பியல் விதிகளை மீறி மரணப்படுக்கையில் தோன்றும் ஒரு ஆன்மீகவாதியாக மாறி திருச்சபையின் கடுமையான விதிகளை கொண்டாடும் ஒரு விசுவாசியாக இருந்து கடிதங்களை திருப்பி அளிக்கும் ஒரு ராஜதந்திரத்தியாக செயல்பட்டு முடிவில் அனைவரின் மரியாதையும் பெற்ற ஒரு தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறார். ஒரு மனிதருக்கு இத்தனை பரிமாணங்களா என்று நினைக்கும் போது உண்மையிலே மலைப்பாக இருக்கிறது. ஆம், ஆன்மீகம் என்பது உலகை விட்டு ஓடுவதல்ல. அது நடைமுறை வாழ்க்கையின் சிக்கல்களையும் அதிகார படிநிலைகளையும் புரிந்து கொண்டு நிதானமாக அவற்றை எதிர்கொள்வது என்பதை டான் பாஸ்கோவின் வாழ்க்கை நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. மிகச் சரியாக சொன்னீர்கள். சரி, இந்த பயணத்தை முடிப்பதற்கு முன்பாக இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களிடம், அதாவது உங்களுக்காகவே ஒரு சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். நாம் இன்று பேசிய அனைத்தையும் கொஞ்சம் நவீன காலத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். இன்று ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்திலோ அல்லது ஒரு அரசாங்க அமைப்பிலோ இருக்கும் ஒரு தலைவர் டான் பாஸ்கோவை போல எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தரிசனங்கள் தெரிகின்றன, நான் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் இருந்தேன் என்று வெளிப்படையாக கூறினால் என்ன நடக்கும்? அது ஒரு பெரிய கேள்விதான். தரவுகளையும் எண்களையும் நம்பும் இன்றைய மிகவும் கட்டமைக்கப்பட்ட நிர்வாக அமைப்புகள்
அவரை ஒரு தீர்க்கதரிசியாக புகழ்ந்து ஏற்றுக்கொள்வார்களா? அல்லது 1877ஆம் ஆண்டு நடந்ததைப் போல வந்து அவரை பித்து பிடித்தவர் என்று கூறி உடனடியாக பதவியிலிருந்து நீக்க முயற்சிப்பார்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் 19ஆம் நூற்றாண்டில் வெற்றிகரமாக செயல்பட்ட ஒரு ராஜதந்திரமும் ஆன்மீகமும் இன்றைய நவீன உலகில் எவ்வாறு பார்க்கப்படும்? இதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். இந்த ஆழமான ஆய்வில் இன்று எங்களுடன் இணைந்திருந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆய்வில் சந்திப்போம்.